Hi friends, welcome to Happy Life. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டு காயினுக்கும் கோல்டு பார்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. 22 கேரட் கோல்டு காயின் 24 கேரட் கோல்டு காயின்லேயும் நம்ம வாங்கணும் அப்படின்னா ரீசேல் பண்ணும்போது எப்படி நமக்கு எடுப்பாங்க, ப்ளஸ் கோல்டு காயினை பேங்க்ஸில் அடகு வைக்க முடியுமா, கோல்டு காயின் வாங்கும் பொழுது ஏமாறாமல் இருக்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயமுமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். 22 கேரட் கோல்டு காயின்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்லேயும் கிடைக்கும், பார்லேயும் கிடைக்கும். மோஸ்ட்லி ஆனால் 24 கேரட் கோல்டு காயின் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பாராக மட்டும்தான் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது 916 காயின் 22 கேரட் கோல்டு காயின் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் 91.6% தான் கோல்டு இருக்கும். அதனால தான் இதை 22 கேரட் கோல்டு காயின்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம ஆபரணங்கள் செய்யறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. 24 கேரட் கோல்டு காயின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் கோல்டு. அதில் ஜுவல்லரி எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கு பாராக மட்டும்தான் கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்காக நம்ம வாங்கிக்கலாம், திரும்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், சேல் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 22 கேரட் கோல்டு காயின் வாங்கினாலுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம ஜுவல் வாங்க முடியும். அதே மாதிரி 24 கேரட் வாங்கினாலும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கோல்டு ஜுவல்ஸ் செஞ்சுக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா 24 கேரட் கோல்டு காயினுக்கு 5% வேஸ்டேஜ் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ஆன்லைனில் நீங்கள் எம்எம்டிசி காயின் இந்த மாதிரி வாங்கினாலும் உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு சம் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் 22 கேரட் கோல்டு காயினுக்கு பார்த்தீங்கன்னா 2% தான் வேஸ்டேஜ். இதோட ரேட் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும், இது கம்மியாக இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. இதுவும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் 24 கேரட் கோல்டு காயினோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இதை நம்ம வாங்கும்போது அதிக அமௌண்ட் கொடுத்து வாங்குறதால ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா விற்கும்போதும் நல்ல அமௌண்ட்டுக்கு விற்கும். அதே மாதிரி தான் 22 கேரட் கோல்டு காயினும் விற்கும்போது அன்னைக்கு 22 கேரட் கோல்டோட ரேட் என்னவோ அதை பார்த்து நம்ம விற்றுக்கலாம். 24 கேரட் கோல்டு காயினும் வேஸ்டேஜ் இல்லாமையோ இல்லை கம்மியான வேஸ்டேஜ் அதாவது 2% இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா நீங்கள் அந்த காயின்ஸும் வாங்கி வைக்கலாம். ரெண்டுமே உங்களுக்கு ஒன்று தான். இன்னொன்று என்ன கேட்குறீங்கன்னா இந்த மாதிரி காயின் பார் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது 24 கேரட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதுவும் 22 கேரட் கோல்டு காயின் தான், இதுவும் 22 கேரட் கோல்டு காயின் தான். இதோட ஜஸ்ட்டு ஷேப் மட்டும்தான் வித்தியாசம். 916 தான் இதுவும் 22 கேரட் கோல்டு காயின் தான். அதே மாதிரி இதை நம்ம பேங்க்கில் அடகு வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே நம்ம அடகு வைக்கலாம். அப் டு 40 கிராம்ஸ் வரைக்கும் தான் வைக்க முடியும். இப்போ ஜுவல்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம எவ்வளோ ஜுவல்ஸ் வேணாலும் அடகு வச்சு நம்ம நகை கடன் வாங்கிக்க முடியும். காயினை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 40 கிராம் மட்டும்தான் வைக்க முடியும். 40 கிராமுக்கு மேலே காயின் பேங்க்கில் அடகு வைக்க முடியாது. எந்த பேங்க்கில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எல்லா பேங்க்லேயுமே இந்தியன் பேங்க், கனரா பேங்க், எஸ்பிஐ எல்லாத்துலேயுமே 40 கிராம் வரைக்கும் நம்ம கோல்டு காயின்ஸ் அடகு வைக்கலாம். ப்ரைவேட் பேங்க்ஸ்லேயுமே வைக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, இப்போ நான் 24 கேரட் கோல்டு காயினாக வாங்கிட்டு இருக்கும்போது அதை கொடுத்துட்டு நான் ஜுவல் செய்யும் பொழுது நான் எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் பே பண்ண தேவை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. 22 கேரட்டை விட 24 கேரட்டோட கோல்டு ரேட் எப்போவுமே ஒரு 500 to 700 ருபீஸ் அதிகமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் 10 கிராம் காயின் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நம்ம நகையாக செய்யும்போது அது 22 கேரட்டோட வேல்யூவில் தான் செய்வோம். அப்போ ஒரு கிராமுக்கு நம்மளோட இருக்கிற வேல்யூவே 700 ரூபாய் அதிகமாக இருக்குது. இப்போ 10 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய் அதிகமாக இருக்கும்போது 10 கிராம் செய்யும் பொழுது ஆகிற வேஸ்டேஜ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துடும். ஏன்னா நீங்கள் வாங்க போகிறது 22 கேரட் கோல்டு காயின் 22 கேரட் கோல்டு வாங்க போகிறீங்க. எக்ஸ்சேஞ்சுக்கு போடுறது 24 கேரட் கோல்டு காயின் போடுறீங்க அப்படின்னா அந்த ரேட்டுக்கு தானே உங்களுக்கு எடுத்துப்பாங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் வேஸ்டேஜ் இதெல்லாம் கம்மியாக பே பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வாங்கும் போதுமே 24 கேரட் கோல்டு காயின் அதிகமான ரேட் கொடுத்து தான் வாங்குவீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், 10 கிராம் காயின் இப்போ நீங்கள் 24 கேரட் காயின் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா உங்ககிட்ட 71,720 ரூபாய் பணம் இருக்கிற மாதிரி அர்த்தம். கோல்டு ரேட் 7,172 ரூபாய் 22 கேரட் கோல்டு காயின் இருந்துச்சுன்னா. நீங்கள் 10 கிராம் 22 கேரட் கோல்டு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட மதிப்பு 22 கேரட் கோல்டோட வேல்யூ கம்மி தான். இப்போ 7,000 ரூபாய் இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும்போது மேக்கிங் சார்ஜஸ் ஜிஎஸ்டி அதுலேயே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே 22 கேரட் கோல்டாக நம்ம சேர்த்து வச்சுருந்தோம் அப்படின்னா இதே வேல்யூக்கு நம்மக்கிட்ட 11 கிராம் கோல்டு காயின் இருக்கும். ஸோ எப்படி சேவ் பண்ணாலும் ஒன்று தான். நீங்கள் இந்த பணத்தை கொடுத்தா இந்த 71,720 ரூபாய்க்கு இப்போ 10 கிராம் 24 கேரட் கோல்டு காயினாக வச்சுருந்தீங்க அப்படின்னா 22 கேரட்டாக வாங்கி சேவ் பண்ணும்போது 11 கிராம் சேவ் பண்ணியிருப்பீங்க.
அதுதான் வந்து இதுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ். 22 கேரட்டாக சேவ் பண்ணும்போது 11 கிராம் கொடுத்துட்டு நம்ம 10 கிராம் வாங்க போகும்போதும் நம்ம கொஞ்சம் அமௌண்ட் தான் பே பண்ணுற மாதிரி வரும். 24 கேரட்டாக சேவ் பண்ணிங்க அப்படின்னா 10 கிராம் கொடுத்துட்டு நம்ம 11 கிராம் வந்து 22 கேரட் கோல்டு வாங்க போகிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். இப்போது கோல்டு காயின் நிறைய பேர் வாங்கி சேவ் பண்ணுறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியுது. அதனால பார்த்திங்கன்னா நிறைய ஏமாத்து வேலையும் நடக்குது இந்த கோல்டு காயினில். சில்வர் காயினில் கோல்டு முலாம் பூசி 916 அப்படின்னு ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு பெரிய கடைக்கு போய் சேஞ்ச் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா இது கோல்டு காயினே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஊரில் தீபாவளியில் வந்து ஃபண்டு போட்டிருந்தாங்களாம். அந்த பண்டில் கொடுத்த காயின் பார்த்திங்க அப்படின்னா 916 எல்லாமே போட்டிருந்துச்சான். 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்டில் வந்து அந்த காயின் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க ஊரை விட்டே போயிட்டாங்களாம். இப்போ அவங்க சீட்டு பிடிக்கிறவங்களே அந்த ஊரில் இல்லை. அங்கே வாங்கினவங்க எல்லாருதுமே பார்த்திங்கன்னா 18 கேரட் கோல்டு காயினாக இருக்கான். 18 கேரட் கோல்டுனா உங்களுக்கு கம்மியாக தான் எடுப்பாங்க வேல்யூ. இப்போ 6570 ரூபா போகுதுன்னா 18 கேரட் கோல்டுனா 5000 சம்திங்க்கு தான் எடுத்துப்பாங்க. அவங்க பில்லோடவே அனுப்பிச்சி விட்ருக்காங்க பாருங்கள். 2 கிராம் கோல்டு காயினு கரெக்டாக 18 கேரட் கோல்டு 5519 ரூபாய்க்கு தான் எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்க வாங்க போன அன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா 6650 ரூபா. எவ்வளோக்கு டிஃப்ரென்ஸ் வருது? 1000 ரூபாய்க்கு மேலே டிஃப்ரென்ஸ் ஆகுது ஒரு கிராமுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டுக்கு வந்து 500 ருபீஸ் வந்து ஒரு கிராமுக்கு நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். கடையில் போய் நீங்கள் வாங்கும்போது 6500 காயின் அப்படின்னா என்கிட்ட நீங்கள் 6000க்கே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய டூப்ளிகேட் காயின்ஸை கொடுத்து ஏமாத்துறாங்க. காசு வாங்கிக்கிட்டு காயின் கொடுக்காமையும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேமில் இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த மாதிரிலாம் மாட்டிக்காதீங்க. எங்கே அதிகமாக நமக்கு வந்து கம்மியாக கொடுக்குறாங்க, டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். முதலுக்கே நமக்கு வந்து மோசமாயிடும். எல்லா விஷயத்துலையுமே சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். 500 ரூபாய் மிச்சம் பிடிக்கிறேன்னு ஆசைப்பட்டு 6000 ரூபாயில் போயிட்டு நஷ்டம் ஆகிடாதீங்க. ஸோ நீங்கள் பெரிய கடையில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி, எம்ப்ளாயீஸ்க்கெலாம் சேலரி கொடுக்கணும், அதெல்லாம் உங்கள்கிட்ட வச்சு தான் விற்பாங்க. எங்ககிட்ட வாங்கும்போது நாங்கள் அப்படி கொடுக்க மாட்டோம்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பி தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிற அமௌண்ட்டை நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எந்த மாதிரி பிளான் பண்ணி சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் விஷயமே. ஸோ அரை கிராமாக வாங்கினாலும் ஓரளவுக்கு நல்ல கடையில் நம்பகத்தன்மையான கடையில் நீங்கள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கோல்டு காயின் வாங்கி சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் கம்மி. ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. 5500 ரூபாயிலலாம் விற்றுட்டு தான் இருந்துச்சு. இப்போது 6570 ரூபா விற்குது. 6800 ரூபா வரைக்கும்லாம் ரேட் வந்து இருந்துச்சு. இப்போ கிராமுக்கே பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் கிட்ட கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 6800 ரூபா 7000 ரூபா ரேட்டு போகும்போது சேல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கெயினாக இருக்கும். அதுக்கு நகையை அடகு வச்சுட்டு வாங்குகிறேன், கடன் வாங்கி வாங்குகிறேன் அப்படின்றத தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் கையில் அமௌண்ட் இருந்துச்சு, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா இருக்குன்னா இந்த டைம் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.